யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. சரி, என்ன விஷயம் நீ இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு யோசனை வந்துச்சு. அத பத்தி உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் தான் நான் கால் பண்ணேன். என்ன யோசனை? எதை பத்தி சொல்ற? அக்கா, நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல நீ என்னன்னு சொல்லு. அத தப்பா எடுத்துக்கலாமா இல்ல சரியா எடுத்துக்கலாமான்னு அப்புறமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சரிக்கா. அக்கா, நம்ம வீட்ல நிறைய நகை நட்டு பணம்னு ஏகப்பட்டது இருக்கு. நம்ம கவினை பாத்துக்கிறதுக்காக நிலாவோட பாட்டி அம்மான்னு 2 பேரை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கீங்க. நிலாவோட அம்மான்னு ஒண்ணு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கே தெரியும். நாளை பின்ன அவ்வளவு பெரிய வீட்டுல பணம் நகை இருக்குன்னு தெரிஞ்சு ஏதாவது கையாடல் பண்ண போறாங்க. பயமா இருக்கு. அதுக்காக தான்க்கா உனக்கு போன் பண்ண. நான் சென்னையில இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு போய் அதை நான் பத்திரமா பாத்துப்பேன். இப்ப நான் வெளியூர் வேலையா கொஞ்சம் வெளியில வந்ததுனால நம்ம வீட்டுக்கு என்னால பாதுகாப்பா இருக்க முடியலக்கா. அதே மாதிரி அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்த அமௌண்ட் 10 கோடி ரூபாய் பணத்தை நீங்க நம்ம வீட்ல தானே வச்சிருக்கீங்க. அத யாராச்சும் ஆட்டைய போட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு லாஸ் தானக்கா. நல்ல சிவம், என்ன பேசுற நீ? நிலாவோட பாட்டி நிலாவோட அம்மாவை பத்தியெல்லாம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை நேரடியா பார்த்தது இல்லையே தவிர, ஆனா அவளை பத்தி வந்த எல்லா விஷயமும் நல்ல விஷயமா தான் என் காதுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களை அப்படிலாம் பொத்தாம் பொதுவா தப்பா பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எதுக்காக அங்க வந்திருக்காங்க? என் பேரனை பாத்துக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அந்த குட்டி பொண்ணு நிலாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. அவளையும் கூட்டிட்டு வந்து என் பேரனை பாத்துக்கிறாங்கன்னா அவங்கள பாராட்டணுமே தவிர சந்தேகப்படக்கூடாது. நீ ஏன் இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிற? ஐயோ அக்கா, நான் நிலாவோட அம்மாவையும் பாட்டியும் தப்பே சொல்லல. யாரா இருந்தாலும் காசு மேல ஒரு கண்ணு இருக்கத்தானே கசையும். இந்த தடவை அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை வீட்ல நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவங்க ஏதாச்சும் கவினுக்கு டவல் எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும்னு கபோர்ட்ல போய் தேடும் போது அவ்வளோ பணம், அதுவும் 10 கோடி ரூபாய். ஒருவேளை அவங்க கண்ணுல பட்டு பணத்து மேல அவங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்னக்கா பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படி ஒரு வேலை பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயங்கா, வேற ஒண்ணும் இல்ல. அக்கா, அவங்க நல்லவங்களாவே இருக்கலாம்க்கா, ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற அந்த வறுமையும் பண கஷ்டமும் அவங்க ஆசைய தூண்டும் தானக்கா. அப்புறம் பணம் போனதுக்கு அப்புறம் நம்ம புலம்பி என்னக்கா பிரயோஜனம்? அதுக்கு தாங்க சொன்னேன். நான் திரும்பவும் சொல்றேன் நல்ல சிவம், நிலாவோட அம்மாவை பத்தி உனக்கு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அவ ரொம்ப நேர்மையான பொண்ணு. நிலாவை வளர்த்த வளர்ப்புலயே தெரிய வேணா அவளோட அம்மா எந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்னு. அப்படியெல்லாம் சந்தேகப்படாத. இப்போ அந்த பணத்தை வீட்ல சேஃபா பத்திரமா வச்சிருக்கல்ல அக்கா, நீ வச்ச இடத்துல தானக்கா இருக்கும். ஆமாண்டா, இது போதும். பின்ன பணம் என்ன கால் முளைச்சு வாக்கிங்கா போக போகுது? நான் எங்க வச்சனோ அங்கதான் பத்திரமா இருக்கும். அக்கா, மேல அந்த ரூம்ல தானக்கா வச்சிருக்க, அங்கதானே நீங்க எப்பவுமே வைப்பீங்க. சென்டிமெண்டா இல்ல இல்லையா? முன்னாடி வைப்பேன்ல, அந்த இடம் இல்ல, இது வேற இடம். ஐயோ, அதத்தான் எங்கன்னு சொல்லி தொலைய. அக்கா, அந்த பணத்தை நீங்க பத்திரமா சேஃபா சேஃப்டியா பூட்டி வச்சிருப்பீங்கல்ல? பத்திரமா பூட்டி வச்சிட்டேன்டா.
அது பத்திரமா ரொம்ப சேஃபா தான் இருக்கு. இன்னொன்னு சொல்லவா, அந்த பணத்தை நான் ஒரு இடத்துல வச்சு பூட்டிட்டு அந்த சாவியை என் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். அது இப்ப என்கிட்ட தான் இருக்கு. சாவி அங்க இருக்கா? அப்படியெல்லாம் ஒரு கொம்பனாலையும் நான் வச்சிருக்கிற இடத்துல இருந்து அந்த பணத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஐயோ, எங்க இருக்குன்னு சொல்றத தாண்டி வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேக்கா. இத சொல்றதுக்காக தான் நீ போன் பண்ணியா? வேற ஏதோ முக்கியமான விஷயம்னு நினைச்சுதான் நான் எடுத்தேன். வாங்கம்மா. வரேன்பா. எங்க இருக்குன்னு சொல்லாம என்ன திட்டிட்டு போன வைக்க. என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க? பணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லல. அத தவிர மீதி எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிடுச்சு. நானும் வளைச்சு கேக்குறேன். அந்த பணம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அத மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லுதே தவிர எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆண்டி, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இத நீங்க நிலாக்கு ஊட்டிடுங்க. அம்மா, எனக்கும் போதும். கவின், ஒரே ஒரு வாய் தானே, வாங்கி சாப்பிடு. இல்ல, நீ சாப்பிடு. நீ தான் கம்மியா சாப்பிட்ட. நான் நிறைய சாப்பிட்டேன். நீ தான் 2 தோசை கூட ஃபுல்லா சாப்பிடல. நீ சரியா பார்க்கல. நான் மொத்தம் 4 தோசை சாப்பிட்டேன். நீ 4 தான். அப்படி பார்த்தாலும் நான் 5 குட்டி தோசை சாப்பிட்டேன். பேலன்ஸ் சொன்னேர்க்கல, அதுக்கு பதிலா இந்த ஒரு வாய் வாங்கிக்கோ. அப்பப்பப்பப்பப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒரு வாய் தோசைக்கே இப்படி விட்டு கொடுக்கறீங்களே. இதே மாதிரி நீ எல்லா விஷயத்திலும் நிலாவுக்கு விட்டு கொடுத்து போனா அவளும் நீயும் ரொம்ப க்ளோஸா இருக்கலாம்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. ஒரே கிளாஸ்ல வர படிக்கிறீங்க, நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேசாம அந்த வாயை நானே வாங்கிக்கிறேன். எனக்கு கூட்டி விடுங்க. அப்போ நிலா கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக மாட்டியா? அவளை உனக்கு பிடிக்காதா? பிடிக்காமையா ஏற்காடுல ஜாக்கி சான் மாதிரி தலைகீழ தொங்குன?